guys, welcome back to my channel Panchami's Classroom. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 12th NCERT லைன் பை லைன் சீரீஸ்ல நம்ம சீடை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட், எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃபார்ம் ஆகிறதா நம்மளோட சீட். ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல சீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்டிலைஸ்ட் ஓவியூல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எம்சிக்யூ. சீடை ஃபர்டிலைஸ்ட் ஓவியூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட் மூலமாக தான் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. ஒரு சீட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சீட் கோட், காட்டிலிடான்ஸ், எம்ப்ரியோ ஆக்சஸ் வந்து இருக்கும். ஓகே, ஒரு சீட்ல சீட் கோட், காட்டிலிடான்ஸ், எம்ப்ரியோ ஆக்சஸ் இருக்கும். இதுவும் எம்சிக்யூ டைப் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இந்த காட்லடான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ரக்சர் அண்ட் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். அதான் காட்லடான்ஸ். ஒரு காட் இருந்ததுன்னா அது மோனோகாட், ரெண்டு இருந்ததுன்னா அது டைகாட்லடான்ஸ். அதோட மெயின் பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதான். இந்த பீன்ஸ் வெரைட்டியாக இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே, லெக்யூம் பிளான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காட்லடான்ஸ் எல்லாமே ஃபுட் ரிசர்வ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து காட்லடான்ஸ். மெச்சூர் சீட்ஸ் வந்து நான் ஆல்புமினஸ் ஆர் எக்ஸ் ஆல்புமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆல்புமினஸ்க்கு இன்னொரு நேம் தான் எக்ஸ் ஆல்புமினஸ். நான் ஆல்புமினஸ் அப்படின்னா எந்த ஒரு ரெசிடுவல் எண்டோஸ்பெர்முமே இருக்காது. கிரவுண்ட் நட், பீ, இது எல்லாமே நான் ஆல்புமினஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்காவாசி அப்படிதான் இருக்கும். நம்ம கோகனட் எல்லாமே ஆல்புமினஸ் சீட். ஏன்னா வந்து எண்டோஸ்பெர்மோட ஒரு பார்ட் வந்து கொஞ்சம் இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, அந்த கர்னல், ஒயிட் பார்ட் அண்ட் அந்த வாட்டர், இது எல்லாமே வந்து எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட்ல டீட்டெயிலாக பார்த்தோம். அது எல்லாமே ஆல்புமினஸ் சீட். நான் ஆல்புமினஸ் சீட் ஆர் எக்ஸ் ஆல்புமினஸ் சீட்னா எந்த ஒரு எண்டோஸ்பெர்ம் கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. நான் ஆல்புமினஸ் சீடுக்கான எக்ஸாம்பிள் வந்து பீ, கிரவுண்ட்நட். அண்ட் ஆல்புமினஸ் சீடுக்கான எக்ஸாம்பிள் வந்து வீட், மேஸ், பார்லி, கேஸ்டர், இது எல்லாமே. நாட் கம்ப்ளீட்லி யூஸ்ட், அதில் கம்ப்ளீட்லி யூஸ்ட் டியூரிங் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். அண்ட் பிளாக் பெப்பர், பீட், இதுலலாம் பார்த்தீங்கன்னா நியூசெல்லஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது அது கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். எப்படி ஸ்டார்டிங்கில் இருந்ததோ அதே மாதிரி எண்டிங்கில் வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெரிஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிளாக் பெப்பர், பீட், இதுக்கு தான் இருக்கும். நியூசெல்லஸ்னா என்ன அப்படின்றத நம்ம எம்ப்ரியோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம். அது கண்டினியூஸாக அதோட லைஃப் சைக்கிள் இருக்கிற வரைக்கும் அந்த நியூசெல்லஸ் இருக்குன்னா அதை வந்து நம்ம பெரிஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து சீட் அண்ட் ஃபர்டிலைஸ்ட் ஓவியூல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீட்ல சீட் கோட், காட்லிடான்ஸ், எம்ப்ரியோ ஆக்சஸ் வந்து இருக்கும். காட்லிடான்ஸ் வந்து திக் அண்ட் ஸ்வாலன். ஏன் அது வீங்கின மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. மெச்சூர் சீட் முக்காவாசி நான் ஆல்புமினஸாக தான் இருக்கும். நான் ஆல்புமினஸ் அப்படின்றது அதோட எண்டோஸ்பெர்ம் கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகிருக்கும். அதை எக்ஸ் ஆல்புமினஸ் சீட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் பீ அண்ட் கிரவுண்ட்நட். ஆல்புமினஸ் அப்படின்னா கொஞ்சம் பார்ட் வந்து அப்படியே இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து எம்ப்ரியோ டெவலப்மெண்ட்ல யூஸ் ஆகியிருக்காது. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து வீட், மேஸ், பார்லி, கேஸ்டர். அண்ட் நியூசெல்லஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கு, அதோட லைஃப் சைக்கிள் வரைக்கும் அது அப்படியே இருக்கு அப்படின்னா அந்த பர்சிஸ்டன்ட் நியூசெல்லஸை பெரிஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்கிறது. அண்ட் ஹைலைட் பண்ண விஷயம் எல்லாமே எம்சிக்யூ டைப்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவியூலோட இன்டர்கமெண்ட்ஸோட ஃபங்க்ஷனே கவர் பண்ணுறது தான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அண்ட் நம்ம சீட் கோட்ல வந்து மைக்ரோபைல் அப்படின்றது நம்ம இன்டர்கமெண்ட்ஸ் அந்த வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம். ஒரு சின்ன போர் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும்னு. அதே மாதிரி இந்த இன்டர்கமெண்ட் சீட் கோட்டா கன்வெர்ட் ஆகும் போதும் அந்த மைக்ரோபைல இருக்கிற அந்த ஸ்மால் போர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன் இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகுறது,
வாட்டர் அண்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆகுறது. அந்த பர்பஸ் வந்து இந்த பைல இருக்கிற அந்த சின்ன போர் மூலமா தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அந்த ரீசன்க்காக இன்டர்கமெண்ட் சீட் கோட்டா மாறினாலும் அந்த ஸ்மால் போர் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சீட் மெச்சூர் ஆகும்போது அந்த சீட்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகி அந்த சீட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி மாறும்போது அந்த சீட்ல நடக்கிற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது எம்ப்ரியோ வந்து இன்ஆக்டிவிட்டி ஸ்டேஜை வந்து ரீச் ஆகும். அந்த இன்ஆக்டிவிட்டி ஸ்டேஜை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டார்மென்சி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எம்சிக்யூ டைப். அந்த டார்மென்சி ஸ்டேஜ் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஜெர்மினேட் ஆகும். ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்து வரும்போது, அதாவது அதுக்கு தேவைப்படுற மாய்ஸ்சர், ஆக்சிஜன், டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் அட்டைன் ஆனதுக்கு அப்புறமா அந்த சீட் வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படிதான் வந்து ஒபியூல் வந்து சீடா மெச்சூர் ஆகுது அண்ட் ஓவரி வந்து ஃப்ரூட்டா வந்து மெச்சூர் ஆகுது. இந்த லைன் வந்து இம்பார்ட்டண்டான எம்சிக்யூ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. ஒபியூல் மெச்சூர் ஆகி சீடா வந்து மாறும், ஓவரி டெவலப் ஆகி ஃப்ரூட்டா வந்து மாறும். இந்த ஓவரியோட வால் தான் வந்து ஃப்ரூட்டோட வாலா வந்து கன்வெர்ட் ஆகுது. அதை நம்ம பெரிகாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த பெரிகாப் வந்து ஃப்ளெஷியாகவும் இருக்கலாம் அண்ட் ட்ரையாகவும் இருக்கலாம். ஃப்ளெஷினா நம்மளோட கோவா, ஆரஞ்சு, மேங்கோ அந்த மாதிரியும் இருக்கலாம். அண்ட் ஹார்ட் அப்படின்னா கிரவுண்ட் நட், மஸ்டர்ட் இது எல்லாமே ஹார்டாகவும் இருக்கலாம். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பர்சல் ஆஃப் சீட், நம்ம லேடிஸ் ஃபிங்கர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில அந்த பிளான்ட்லேயே வந்து வெடிச்சு சிதறி இருக்கும். அது மூலமாகவும் பாலினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவியூல இருந்த இன்டர்கமெண்ட் தான் சீட் கோட்டா கன்வெர்ட் ஆகுது. அந்த சீட் கோட்ல ஒரு சின்ன போர் வந்து இருக்கும், அதுதான் மைக்ரோபைல். எதுக்காக இருக்கு அப்படின்னா வாட்டர் அண்ட் ஆக்சிஜன் இது எல்லாமே என்ட்ரி ஆகிறதுக்காக அந்த சின்ன போர் வந்து இருக்கும். சீட் மெச்சூர் ஆகும்போது சீட்ல இருக்கிற வாட்டர் கண்டென்ட் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆகி ட்ரை கண்டிஷனா மாறிடும். அப்படி ஆகும்போது அந்த சீட்ல இருக்கிற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாகி அந்த சீட் ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேஜா மாறிடும். அந்த ஸ்டேஜை டார்மென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஃபேவரபிள் கண்டிஷனா இருக்கும்போது தேவைப்படுற ஆக்சிஜன், வாட்டர் அண்ட் டெம்பரேச்சர் கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஜெர்மினேட் ஆகும். வந்து ஒவியூல்ஸ் வந்து சீடா மாறிடும் அண்ட் ஓவரி வந்து ஃப்ரூட்டா மாறிடும். ரொம்ப இம்பார்ட்டண்டான எம்சிக்யூ. அண்ட் நம்ம பெரிகார்ப்பும் பார்த்தோம். ஓவரியோட வால்ஸ் தான் வந்து ஃப்ரூட்டோட வாலா வந்து டெவலப் ஆகுது. அந்த ஃப்ரூட்டோட வால் கவரிங்கை தான் நம்ம பெரிகாப் அப்படின்னு சொல்லுவோம். அது ஃப்ளெஷியாகவும் இருக்கலாம், ஹார்டாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஃப்ரூட், ட்ரூ ஃப்ரூட் அண்ட் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட். முக்காவாசி ஃப்ரூட் டெவலப் ஆகும்போது நிறைய ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா டீஜெனரேட் ஆகிடும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ இது எல்லாமே ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோன்னா தலாமஸ் மூலமாக ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால இந்த கேட்டகரியை ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி ட்ரூ ஃப்ரூட் அப்படின்றது என்னன்னா ஓவரி மூலமா டெவலப் ஆகுற ஃப்ரூட்ஸை ட்ரூ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் முக்காவாசியான ஃப்ரூட்ஸ் எல்லாமே ட்ரூ ஃப்ரூட்ஸ் தான். ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்றது ஓவரியில டெவலப் ஆகாம தலாமஸ் மூலமா ஃப்ரூட் ஃபார்ம் ஆகிறத ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள் ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ. மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரூ ஃப்ரூட்ஸ், ஓவரியில் டெவலப் ஆகிற ஃப்ரூட்ஸ். ஸோ அதை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டயக்ராமை வந்து ஒன்ஸ் இந்த இருக்கிற தியரி கான்செப்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா இந்த டயக்ராமை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ். பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னா ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காமலேயே ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகிறத பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா பனானா. இந்த பார்த்தனோகார்பிக் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா
growth ஹார்மோன்ஸ் மூலமா வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து டெவலப் ஆகும். அந்த ரீசன்னால இதுல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே சீடு இல்லாம தான் இருக்கும். அதான் சீட்லெஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் எல்லாமே. ஸோ டார்மென்சி, பெரிகார்ப், பெரிஸ்பெர்ம், ஃபால்ஸ் ஃப்ரூட், ட்ரூ ஃப்ரூட், பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட், நான் ஆல்புமினஸ் சீட், ஆல்புமினஸ் சீட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ டைப். ஆர் நீங்கள் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸ்க்காக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுவும் கேட்கலாம். 1 மார்க் அண்ட் தியரி கொஸ்டின்ஸாகவும் கேட்கலாம். இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய பேராகிராஃப்ஸ் வந்து ரொம்ப ஜென்ரலான பேராகிராஃப் தான். அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் நமக்கு சீட் ஃபார்மேஷன் அப்படின்றது நடக்குது அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். அண்ட் ஹேபிட்டட்டை பேஸ் பண்ணி டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸும் வந்து நடக்கும். அண்ட் நம்ம பார்த்தோம் எண்டோஸ்பெர்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரிசர்வ் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து டெவலப் ஆகிற எம்ப்ரியோவுக்கு ப்ரொவைட் பண்ணுற நியூட்ரியன்ஸ் எல்லாமே கொடுக்குது. அது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் ஹார்ட் சீட் கோட் எதுக்காக அப்படின்னா உள்ளே இருக்கிற யங் எம்ப்ரியோவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹார்ட் சீட் கோட் வந்து இருக்குது. ஸோ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுனால ஜெனட்டிக் காம்பினேஷன்ஸ் மூலமாகவும் நம்ம நிறைய வெரைட்டிஸை கொண்டு வர முடியும். மற்றபடி இதில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஒன்று இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ்டு ஒன், அதாவது ரொம்ப பழங்காலத்து சீட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அது இப்போவும் வந்து கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரியாகவும் இருக்குது. ஓல்டஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுப்பைன் அப்படின்னு சொல்லுவோம். அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து லுப்பினஸ் ஆர்க்டிகஸ். ஆர்க்டிக் டுண்ட்ராலேருந்து தான் இந்த சீடை வந்து கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. இந்த சீட் வந்து ஜெர்மினேட் அண்ட் ஃப்ளவர் 10,000 இயர்ஸ் ஆஃப் டார்மென்சி வரைக்கும் இருக்கு. டார்மென்சி அப்படின்றது என்னன்றது நம்ம பார்த்தோம். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு எம்சிக்யூ கொஸ்டின். நெக்ஸ்ட் ரீசன்ட் ரெக்கார்ட் என்ன அப்படின்னா 2000 இயர் ஓல்டு வயபிள் சீட் வந்து டேட் பாம்ல வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் ஃபீனிக்ஸ் டாக்டிலிஃபெரா, இதுவும் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் கிங் ஹெரோட்ஸ் பேலஸில் டெட்ஸிக்கு கிட்ட இருக்கிற இந்த கிங் ஹெரோட்ஸ் பேலஸில் இந்த ஃபெனோயிக்ஸ் டாக்டிலிஃபெராவை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட்டான எம்சிக்யூ டைப். மற்றபடி இதில் வந்து பெருசாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இந்த நான் முன்னாடி சொன்ன தியரி தான். அண்ட் டயக்ராமும் வந்து கேட்கலாம். இதான் நம்ம காட்லிடான்ஸ். இந்த காட்லிடான்ஸில் இருக்கிற மைக்ரோபைல் இதுதான். அண்ட் இது வந்து சீட் கோட், அதுக்குள்ளே இருக்கிறது எண்டோஸ்பெர்ம், இது வந்து காட்லிடான். ஹைப்போகாட்டைல் அண்ட் ஹெப்பிகாட்டைல்னா என்னன்றது நம்ம எம்ப்ரியோலே பார்த்தோம். ஹைப்போகாட்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கும். எப்பிகாட்டைல் வந்து ஷூட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காட்லிடானோட சீட் கோட், அதுக்குள்ளே இருக்கிற காட்லிடான், இது வந்து எண்டோஸ்பெர்ம். இது எண்டோஸ்பெர்ம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கன்சியூம் பண்ணாமல் கொஞ்சமாக இருக்கிறது. அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நான் ஆல்புமினஸ் அண்ட் ஆல்புமினஸ் அந்த கேட்டகரியில் நம்ம பார்த்தோம். அதோட டயக்ராம் தான் இது. இந்த டயக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து லேபிள் த பார்ட்ஸ் மாதிரி கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நம்ம ஆப்பிளில் இருக்கிற தலாமஸ், ஆப்பிள் அண்ட் ஸ்ட்ராபெரியில் இதுதான் வந்து தலாமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஃப்ரூட் ஃபார்மேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது. அதனால தான் இதை வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எண்டோகார்ப் அண்ட் இது வந்து மீசோகார்ப். இது அக்கைன் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து டயக்ராம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.